எந்திரன் படத்துல ஆரம்பி ஒருத்தவங்கள தலையை மட்டுமே வந்து ஒரு மியூசியம்ல ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அவர் பேரு பாத்தீங்கன்னா டியோகோ ஆல்வஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் லிஸ்பன்ல வந்து இன்னுமே இவரோட ஹெட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 1800s வாழ்ந்து ஒரு சீரியல் கில்லர் அப்படின்றாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேரை வந்து இந்த பர்சன் வந்து கொலை பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. இவரோட கொலை பண்ற ஸ்டைல் பாத்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் இவர் கொலை பண்றாரோ அங்க இருக்க ஒரு பிரிட்ஜ் கிட்ட இருந்து அந்த ரிவர்ல வந்து தள்ளி விட்டுறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த கொலைங்களை வந்து சூசைடா வந்து சேஞ்ச் பண்றதுக்காக. அவர் கொள்ளடிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு புவரான ஃபார்மர்ஸ் கிட்ட இல்ல அந்த பக்கமா அந்த பிரிட்ஜ் பக்கமா யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே வந்து கொலை பண்ணி வந்து இந்த மாதிரி பிரிட்ஜ்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. இவர் எவ்வளவு பேரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா 70, அதாவது 70 மெம்பர்ஸை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணி சூசைடா வந்து சித்தரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு பெரிய கிரைம்னால வந்து 1841 வந்து இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து இவரோட ஹெட்டை வந்து ப்ரிசர்வ் பண்றாங்க வந்து ஃபார்மலைட்டை வச்சு. ஏன் வந்து இதை ப்ரிசர்வ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து சைக்கோடோ சயின்ஸ் அப்படின்னு காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கியூடோ சயின்ஸ், அதாவது ப்ரனாலஜி என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்டடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட வந்து ஸ்கல் ஸ்ட்ரக்சரும் அவனோட ஹெட்டோட ஸ்ட்ரக்சரை வச்சு அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸ் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு இது இருந்ததுனால இவரோட ஹெட்டை மட்டும் இவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து ப்ரிசர்வ் பண்றாங்க ஃபார்மலைட்டை வச்சு. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எல்லாமே சரி, ஆனா நிஜமாவே அது வந்து அது ஆலிஸோட இதுவா அப்படின்னு இப்ப வந்து சயின்டிஸ்ட் வந்து சந்தேகப்படுறாங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபார்மலைட் அப்படின்னு சொல்ற அந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஆலிஸ் வாழ்ந்த காலத்துல வந்து இல்ல, அவர் இறந்த கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் அதுவே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் எப்படி வந்து இவங்க இந்த ஃபார்முலால வந்து இது பண்ணிருப்பாங்கன்னு ஒரு டவுட். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்பன் மியூசியம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல நடுவில் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே லாஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பழைய டிராயிங்ஸ் ஆஃப் ஆலிவ்ஸும் இப்போ இருக்க அந்த ஸ்கல்லையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே வந்து ஓரளவுக்கு தான் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் வந்து அப்பத்துலேருந்து சொல்ல வந்ததுனால இது வந்து இந்த ஆலிவ்ஸோட ஹெட் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நம்புறாங்க. ஃபார் மோர் ரிலேட்டபிள் வீடியோஸ் டூ சப்ஸ்கிரைப்.